வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோ பதிவில் வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் வந்து எப்படி 25 கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம், அதுபோக வந்து எந்தெந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து படிக்கலாம், அடுத்து வந்து 2020 நடைபெற்ற தேர்வுகளுக்கு வந்து எந்த பாட புத்தகத்திலேருந்து, அதாவது எந்த புத்தகத்திலேருந்து கேள்விகள் வந்து எடுத்திருக்காங்க, ஸ்கூல் புக்காக ப்ரைவேட் மெட்டீரியலாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த டாபிக் படிக்கலாம் முதல்ல, அப்புறம் எந்த புக்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து மேக்ஸ் சிலபஸ் வந்து இது தான், நியூ சிலபஸ் படி இந்த சிலபஸ் தான் நம்மளுக்கு வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே இந்த டாபிக் மட்டும்தான் வரும். ஏன்னா மேக்ஸ் வந்து மாறாது, ஜிகே கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், இது பண்ணலாம். மேக்ஸ் வந்து இதே டாபிக் மட்டும்தான் வரும். இதில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருக்குதல், HCF, LCM, விழுக்காடு அதாவது பெர்சன்டேஜ், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, அப்புறம் அளவியல், காலம் மற்றும் வேலை, அப்புறம் ரீசனிங் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த விழுக்காடில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு எல்லாமே வந்துடும். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வந்து வயது கணக்கு எல்லாமே வந்துடும். ஏன்னா இதில் வந்து வயது ஏஜஸ்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதில் கொடுக்கலன்னு சொல்லி படிக்காமல் விட்டுறப்பட. ஏன்னா போன சிலபஸ் வந்து எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இது விழுக்காடுக்குள்ளே ப்ராஃபிட் அண்ட் லாஸு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் வந்து ஏஜஸ் எல்லாமே வந்து ஆட் ஆயிரும். அடுத்து நம்ம வந்து 2020 நடைபெற்ற தேர்வில் வந்து எந்தெந்த கேள்விகள் வந்து அதிகப்படியாக கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்கில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். இதுதான் அந்த இது AHGS, ARGS, அப்புறம் 2019 நடைபெற்ற குரூப் 4 இந்த 3 கொஸ்டின் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 எக்ஸாம் வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி 2020 நடைபெற்ற எக்ஸாமு. இது வந்து ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி நடந்த குரூப் 4 2019 நடந்த குரூப் 4 வந்து எக்ஸாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா 5 கணக்கு, அடுத்து ARGSலேயும் 4 கணக்கு கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் ஒரு 5 கணக்கு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ABGP கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசையில் வந்து இதுலேயும் 3, இதில் 3 கேட்டிருக்காங்க. 2019 குரூப் 4லேருந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. LCM, HCFலேருந்து ஒரு இதில் 2 கணக்கும், இதில் ஒரு 1, இதில் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இதில் 2 கணக்கு, அடுத்த கொஸ்டினில் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. குரூப் 4லேயும் ARGSலேயும் வந்து கேட்கல. அடுத்து கூட்டு வட்டி, தனி வட்டி, இதில் வந்து 2 கொஸ்டின், இதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் கடந்த குரூப் 4ல் வந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் இதில் 2, இந்த கொஸ்டினில் 3, குரூப் 4ல் வந்து 1. அடுத்து வந்து ஏஜஸில் வந்து வெட்னரி எக்ஸாமில் ஒன்றும் கேட்கல, அடுத்த எக்ஸாமில் வந்து 2, குரூப் 4ல் 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்கவே இல்லை, இதில் 2 கொஸ்டின், இதில் 3 கொஸ்டின், குரூப் 4ல் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கு இந்த கொஸ்டினில் 1, இந்த கொஸ்டினில் 1, இந்த கொஸ்டின் வந்து 2, இதில் 1, இதில் 2 கேட்டிருக்காங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டமத்தில் வந்து ARGS இந்த கொஸ்டினில் மட்டும் ஒரே ஒரு கணக்கு மட்டும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து மென்சுரேஷன் வந்து அதிகப்படியாக கேட்டிருக்காங்க. இதில் 4, இதில் 3, இதில் 3 கொஸ்டின். அடுத்து ரீசனிங் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 2 கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி கொடுத்த ரீசனிங் டாப்பிக்கில் வந்து 2 கொஸ்டின் மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷனை ஃபஸ்ட் வந்து முடிச்சிருங்க. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து பேசிக்காக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் முடித்தாலே அடுத்தடுத்த டாபிக் போகும்போது வந்து அந்த சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்து வந்து ஏபிஜியில் அதிகமான டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10th புக்கில் ஒரே ஒரு பாடம் தான், கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர், ஒரே ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் உள்ள பயிற்சி கணக்கு, எடுத்துக்காட்டு கணக்கு வந்து பார்த்தா வந்து போதும். அடுத்து வந்து அதிகப்படியான கொஸ்டின் கன்ஃபார்ம் எது கேட்குறாங்கன்னா மென்சுரேஷன், அளவியல் டாப்பிக்கில் வந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுவும் நீங்கள் ஸ்கூல் புக் வந்து 6th, 7th, 8th, 9th, 10th ஃபஸ்ட்டு வந்து 6th, 7th, 8th வந்து பார்த்துருங்க. ஏன்னா அதில் வந்து 2D கொடுத்துருப்பாங்க. 9th, 10th வந்து 3D பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 6th, 7th, 8th மேக்ஸிமம் எப்படி அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து அதிகப்படியான கொஸ்டின் வந்து எதில் கேட்டிருக்காங்கன்னா LCM, HCFல கேட்பாங்க. அடுத்து கூட்டு வட்டி, தனி வட்டி கண்டிப்பாக வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 கொஸ்டினாக கண்டிப்பாக வந்து இருக்கும். கூட்டு வட்டி பார்த்துருங்க. அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு, அடுத்து ஏஜஸ் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸில் வந்து இருக்கும்.
அடுத்து வந்து நம்ம இந்த கொஸ்டின் எல்லாமே எந்த புக்கில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த புக்கை வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இது வந்து 2020 நடைபெற்ற வெட்னரிக்கான எக்ஸாமு. இந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த சைடு ஒரு வேல்யூ இந்த சைடு ஒரு வேல்யூ கொடுத்து இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 2020 நடைபெற்ற கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எந்த புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 10th நியூ புக்கு. இப்போ உள்ள 10th நியூ புக்கில் பயிற்சி 2.10 வந்து 15வது கணக்கு. இங்கே பாருங்கள், இந்த 15வது கணக்கு தான் அந்த கொஸ்டின் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கூட மாறாமல் அப்படியே இதே கொஸ்டின் தான் அப்படியே எடுத்து வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், அதே நம்பர்ஸு அதே ஆப்ஷன்ஸு அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸ் வந்து இப்போ வந்து நியூ புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து நியூ புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம 6th to 10th உள்ள நியூ புக்கில் உள்ள எடுத்துக்காட்டு சம்மு, பயிற்சி கணக்கு நம்ம எல்லாமே பார்த்தாலே போதும். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரைவேட் மெட்டீரியலை அதை ஃபாலோ பண்ணி இதில் உள்ள கணக்கை வந்து பார்க்காம அப்படியே விட்டுருக்காங்க. ஆனால் இதில் இருந்து தான் கணக்கு கேட்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது, அதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுக்காங்கன்னு தெரியும். மொத்தத்தில் வந்து 6th to 10th அவ்வளோதான். 6th to 10th புக்கில் தான் எடுக்காங்க. நம்ம வந்து 6th to 10th நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனி வட்டி, கூட்டு வட்டி, அந்த விழுக்காடு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் எல்லாமே இந்த 6th, 7th, 8th வந்து வாழ்வியல் கணிதம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் இந்த டாபிக் எல்லாமே அடங்கிடும். அதில் உள்ள எடுத்துக்காட்டு சம பயிற்சி வினாக்கள் வந்து நீங்கள் பார்த்தாலே போதும். மிஞ்சி போனால் ஒரு பயிற்சி கணக்கு வந்து ஒரு 15 கணக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த 15 கணக்கு மட்டும் ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். அந்த மெத்தடு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடாக போடக்கு வந்துடும். நீங்கள் வெளியில் உள்ள மெட்டீரியல் பார்த்து நீங்கள் நிறைய அதாவது வெளி மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி டைம்ஸை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்கூல் புக் மேக்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏபிஜிபி கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை அந்த 10th வந்து அந்த ஒரு பாடம் மட்டும்தான். அந்த ஒரு பாடத்தில் உள்ள நீங்கள் பயிற்சி கணக்கு, எடுத்துக்காட்டு கணக்கெலாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு 4 கொஸ்டின் அதுலேருந்தே வந்துடும். அதனால் மேக்ஸ் வந்து நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. நீங்கள் 6th மேக்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்க. ஏன்னா 6th புக்கு வந்து ஒரு 6th ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி புரியணுமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் ஓரளவு சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படிங்கும்போது 6th ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓரளவு நீங்கள் அதில் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் வந்து ஈஸியாக பார்த்து புரிஞ்சிக்கிட முடியும். அதில் நீங்கள் போக தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கணக்கு இருக்கும். 10th, 9th அதில் தான் கொஞ்சம் வந்து கணக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். 6th, 7th, 8th கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இருக்கும்போது 6th, 7th, 8th உள்ள புக்கில் உள்ள நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி உள்ள டாபிக் கணக்கை ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக பயிற்சி கணக்கு, எடுத்துக்காட்டு கணக்கு எல்லாமே முடிச்சிருங்க. அது இல்லாமல் நீங்களாக கணக்கு வந்து செஞ்சு பாருங்கள். நீங்களாக செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்குள்ளே என்னென்ன டவுட்டு வருதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி தெரியும் போது இந்த டவுட்டை கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டவுட்டை நீங்கள் அடுத்தடுத்து கிளியர் பண்ணிக்கிட்டே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது வந்து அந்த மெத்தடு வந்து உங்களுக்கு வந்து மறக்காது, அப்படியே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதே கணக்கு வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சு பார்க்கும்போது வந்து உங்களுக்குள்ளே புதுசாக ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வந்து தோணும். அதாவது நீங்கள் ஷார்ட்கட் பார்த்து தான் படிப்பீங்க. நீங்களே செஞ்சு பார்க்கும்போது ஒவ்வொரு மெத்தடாக ஒரு சம்முக்கு வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது நீங்களே ஒரு புது மெத்தட் வந்து கண்டுபிடிப்பீங்க. அப்படி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸ் மெத்தட் வந்து என்றைக்குமே வந்து மறக்காது. அது இல்லாமல் மேக்ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து செய்ய வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து 25 கொஸ்டின் வந்து கேட்காங்க. இந்த 25 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து பள்ளி பாட புத்தகத்துலேருந்து தான் கேட்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து இப்போ வந்து தெரியும். அப்படிங்கும்போது இந்த 25 கொஸ்டின் நம்ம வந்து விடக்கூடாது. ஏன்னா ஜிகே கொஸ்டினில் கூட ஒரு 5 இல்லைனா ஒரு 6 கொஸ்டின் வந்து வெளியிலேருந்து கேட்பாங்க. அது நம்ம தெரியாமல் வந்து விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த 25 கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக எதுலேருந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்து நம்ம வந்து விடக்கூடாது. அதனால தான் நீங்கள் 6th to 10th ஸ்கூல் புக்கில் உள்ள மேக்ஸை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூ புக்கை பாருங்கள். நியூ புக்கை நல்லா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் உள்ள சம்மை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.